திரு சோமு, அன்புமணி அவர்கள் நீக்கப்பட்டிருக்கார். இந்த கட்சியினுடைய நிறுவனர் ஆரம்பம் நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அன்புமணி நீக்கம் அப்படின்றது ஒரு தீர்க்கமான முடிவு அப்படின்னு தானே பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன மாற்றம் இருக்கு? அதாவது முதல் விஷயம், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மருத்துவர் ஐயா அவர்களை வந்து எந்த விதத்திலுமே புறக்கணிக்க முடியாத அளவுக்கு அவருடைய சமூக போராட்டங்கள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அவர் மேலே உள்ள மரியாதை, இது எல்லாமே வந்து ஒரு ஐக்கான், தெரிந்த விஷயம் அது. அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தில் அவருடைய முடிவுகள் அப்படிங்கிறது வந்து அது ஏற்கத்தக்கதாக நமக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இந்த கட்சியோடைய நிறுவனராக அவர் இருக்கலாம், அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த இன்னும் பலர் வந்து சேர்ந்து அந்த வன்னியர் சங்கம், அதுக்கப்புறம் அந்த பாமக, அப்புறம் போராட்டங்கள், இது எல்லாமே வந்து இணைந்து செயல்பட்டாங்க. இவருடைய தலைமை, இது மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் ஒரு கட்சி அப்படிங்கிறது பல பேர் சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர், அது அன்புமணியாக இருக்கட்டும் இல்லை வேற ஒருத்தராக இருக்கட்டும், இதை ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் போற போக்கில் இது நான் தான் இந்த கட்சி, அவரை நீக்கிறேன் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா, இது எந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயமாக இது நம்மளால பார்க்க முடியல. தவிர பாமகவுடைய அன்புமணி ஒருவேளை நீக்கணும் அப்படின்னா பொதுக்குழு தான் செய்ய முடியும். மருத்துவர் ராமதாஸ் தனியாக கூடணும். ஆமா, அதே போல அந்த கட்சி விதி 15 இதை ரொம்ப தெளிவா சொல்லுது, இது மாதிரி பொதுக்குழு கூடிதான் வந்து இதை செய்யணும் அப்படின்ட்டு. இவராக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, வந்து இல்ல 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நான் அது பண்றேன். இப்ப ஆரம்பத்துல வந்து செயல் தலைவர்ல இருந்து அவரை தலைவர் பதவியிலிருந்து செயல் தலைவர்கள் இவர் சொன்னதே வந்து ஒரு சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இப்ப இந்த மாதிரி அடிப்படை உறுப்பினரே இவர் வேண்டாம் அப்படிங்கிறதும், நடுவில் வந்து போட்டி பொதுக்குழு, இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப இயல்பா கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள்ல 198 பேர் வந்து இவர் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ் அவர்கள் கூட்டின அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அது நியமித்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்புக்கு வந்ததாக சொல்லப்படுவர் தான் இருக்காங்களே ஒழிய, ஏற்கனவே இருப்பவர்கள் எல்லாருமே வந்து 100க்கு, அதாவது இன்னும் குறிப்பா சொல்ல போனா 106 நினைக்கிற மாவட்டமா பிரிச்சிருக்காங்கன்னு. அதுல வந்து 106 தலைவர்கள், 106 இவங்க செயலாளர்கள்ல ஒரு மிகச்சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ராமதாஸ் அவர்களுடைய அந்த கூட்டத்துக்கு போனாங்கிறதையும் நம்ம பார்த்தோம்.